ஓம் கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே துணை. ஸோ கிருத்திகை நட்சத்திரத்தில் நம்ம இப்போ பார்க்கும்போது 1, 2, 3, 4ஆம் பாதக்காரர்களுக்கான திருமண கொடுப்பினை, அதாவது திருமண வரனானது இவங்களுக்கு எந்த மாதிரி வரன், ஸோ கணவன் மனைவி அமைவார்கள் என்றதை நம்ம பார்ப்போம். முதல்ல கிருத்திகை 1ஆம் பாதத்தில் எப்படி அப்படின்போது, கிருத்திகை 1ஆம் பாதக்காரர்களுக்கு தனுஷு லக்னத்தை பெற்றவர்களாக இருப்பார்கள். இல்லது லக்னத்திலேயே குரு இருக்கும், இல்லைன்னா லக்னாதிபதி குருவோட சேர்ந்திருப்பார். சரிங்களா? அதுக்கடுத்து இவர்களுடைய நட்சத்திரம் ஒரு நேரடியான நட்சத்திரம் சொல்லும்போது புஷம், விஷாகம், சதயம், இந்த 3 நட்சத்திரங்கள் அமைய பெற்றவர்களாக இருப்பார்கள். லக்ன புள்ளி அல்லது பூசம், விஷாகம், சதய நட்சத்திரத்துக்கு கொண்டவர்களாக இருப்பார்கள். ஸோ இவருடைய பாவத்தொடர்புன்னு சொல்லும்போது 1, 9ஆம் பாவத்தொடர்பு, 1லேருந்து 9ஆம் பாவத்தொடர்பு பெற்றவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு விஷாக நட்சத்திரம், பூஷம், சதய நட்சத்திரம் சிறப்பாக அமையும். இப்போ அதே கிருத்திகை 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி அமையும் அப்படின்னும் போது, லக்னத்திலே இவங்களுக்கு கேது அமைய பெற்றவர்களாக இருப்பார்கள், அல்லது லக்னாதிபதி கேதுவோட தொடர்பு பெற்றிருக்கும். இவர்களுக்கு மீன லக்னம் அல்லது மீனத்தில் கேதுவோட தொடர்பு இருக்கும். இவங்களுக்கு பாவத்தொடர்பில் சொல்லும்போது 1ஆம் பாவம், 12ஆம் பாவ தொடர்பு பெற்றிருப்பார்கள். 1, 12ஆம் பாவ தொடர்பு பெற்றவர்களாக இருப்பார்கள். இவங்கள் லக்ன புள்ளி அதே 1, 9 பெற்று 1, 9, அதே மாதிரி தனுசு லக்னம். ஸோ லக்னாதிபதி குரு, லக்னத்தில் குரு, இதெல்லாம் இருக்கப்பட்ட லக்னத்தில் கேதுவும் இருக்கும், லக்னத்தில் குருவும் இருக்கும். இந்த 3 கிருத்திகை நட்சத்திரத்தில் 2, 3, 4ஆம் பாதக்காரர்களுக்கு தனுசு லக்னம், லக்னத்தில் குரு இருக்கணும், அல்லது லக்னத்தில் கேது இருக்கலாம். தனுசுக்கு அப்புறம் மீன லக்னமும் அமைய பெற்றவர்களாக இருக்காங்க. இவங்களுக்கு 1, 9ஆம் பாவ தொடர்பும் உண்டு, 1, 12ஆம் பாவ தொடர்பும் பெற்றவர்களாக இருப்பார்கள். இவங்களுக்கு 6 நட்சத்திரம் சிறப்பாக இருக்கும். கிருத்திகை 2, 3, 4ஆம் பாதத்தை கொண்டவர்களுக்கு பூசம், விஷாகம், சதயம், அஸ்வினி, அனுஷம், ஆயில்யம், பூரட்டாதி, மொத்தம் 7 நட்சத்திரங்கள் லக்ன புள்ளியாகவோ அல்லது நேரடி நட்சத்திரங்களாகவோ அமைய பெற்றவர்களாக இருப்பார்கள். நன்றி. ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிடம், கோயம்புத்தூர்.